டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜுவல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து நான் ஷாப்பிங் பண்ணதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து ஜுவல் சீட்டு போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஆர்டினரியாக நம்ம ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர், ஒரு 3 to 4 மந்த் பிஃபோர் வந்து நான் ஜுவல் சீட் போட்டிருந்தேன். அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஒரு சவரன், ஒரு பவுன் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பவுனோட அன்னைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிராம் வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 8 கிராமில் வந்து 70 மில்லி, அதை விட்டுருங்க. 8 கிராமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,942 ரூபா. 50,000க்கு நியர் டு 50,000 வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 2,000 சம்திங் டிஸ்கவுண்ட் போக வந்து எனக்கு எவ்வளோ வந்து கொடுத்தாங்கன்னா 48,543 ரூபா வந்து இந்த ஒரு செயினுக்கு, ஒரு பவுன் செயினுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஷாப்புக்குரிய அந்த செய்கூலி சேதாரம், இது ஜிஎஸ்டி, இது எல்லாமே போட்டாங்க. போட்டதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னா 50,001, 50,000, 50,000 ரவுண்டப்பாக வந்து நமக்கு இந்த ஜுவல் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஜுவல் சீட்டு தான். இந்த ஜுவல் சீட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறதுனால வந்து நமக்கு இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம சீட்டு போடுறது முக்கியம் இல்லைங்க, அந்த ஸ்கீமை நம்ம செக் பண்ணணும், நல்லா அனலைஸ் பண்ணணும். ஒரு ஷாப்புக்கு 2 ஷாப் நல்லா நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தான் நம்ம போடணும். ஒரு பவுன் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 71,000 ஆகுதுங்க. இதுவே நம்ம செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்த்தா நமக்கு எங்கேயோ போகுது அமௌண்ட்டு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கொஞ்சம் தான் இருக்கிறத போட்டு நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாடல் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கொடி மாடல் மாதிரி, பால்ஸும் முகப்பு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன். பாக்ஸும் பால்ஸும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கான டாலர் வந்து நான் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த மந்த்து பண்ணேன். இதோட வேல்யூ பாருங்கள், ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள், எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டுமே நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வாங்கின டாலருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பேகு, டாலர் பாக்ஸு, அதுக்கப்புறம் பில்லு, நமக்கு ஆட் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு பேக்கோடையே வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த புக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாய்பாபா வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காம்போ ஒரு பேக்குள்ளே நமக்கு வச்சு கொடுத்தாங்க. செயின் வாங்கும்போது வந்து இதே மாதிரி தான் நமக்கு கொடுத்தாங்க. இதுதான் நம்ம வாங்கியிருக்க டாலரு. இந்த டாலர் பாருங்கள், ஹார்டினில் வந்து ஒரு எஸ் டைப் இருக்கிற மாதிரி ஒரு மாடலில் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அந்த செயினுக்கு தான் எடுத்துருக்குறோம். ஒரு 3 மந்த்து பிஃபோரோட ரேட்டையும் நீங்கள் பார்த்தீங்க. 3 to 4 மந்த்து தான் ஆகுது அந்த செயின் பர்ச்சேஸ் பண்ணி. அதோட ரேட்டையும் பார்த்தீங்க. இப்போ இந்த டாலரோட ரேட்டு பார்க்கலாங்களா? இதோட 1 கிராமோட ரேட்டில் இருந்து அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ பெனிஃபிட்ஸுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட பில்லை நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், எப்போவுமே வந்து நம்ம ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கீம் தேடி போட்டிங்கன்னா வந்து நமக்கு நார்மலாக போய் ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சீட் போட்டு எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரு டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட சார்ட் பார்த்துடலாம். நான் வந்து ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே ஈரோடு பிரான்ச்சில் தான் பண்ணேங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்டு. இது இன்றைக்கி நான் வந்து 16/5 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். கோல்டோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 8,720. அன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8,720 ரூபா. 3 or 4 மந்த்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது நான் எவ்வளோ கிராமில் எடுத்துருக்கேன்னா 1 கிராம் 300 மில்லியில் வந்து இந்த டாலர் எடுத்துருக்கிறேன். எனக்கு ரேட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,594 ரூபா, 13,594 ருபீஸ்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு நமக்கு எவ்வளோ வருதுன்னா 14,061, 14,061 ரூபா வந்து நமக்கு ஒரு டாலர், ஒரே கிராம். நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 கிராம் டாலர் வந்து நமக்கு 14,061 ரூபா வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க.
இது வந்து நான் டைரெக்டாக அப்படியே அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலங்க. ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு ஓல்டு பாப்பாவோட மோதிரமும் ஒரு கம்மல், குட்டி கம்மல் வந்து டேமேஜ் ஆனது இருந்தது. 2யும் நான் ரிட்டர்ன் போட்டுட்டு தான் நான் எடுத்தேன். கம்மல் ரிட்டர்ன் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 8,825 ரூபா. 8,825 ரூபா. மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு 4,404 ரூபா. இது 2யும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13,229 ரூபா வந்து எனக்கு ஓல்டு ரேட்டு. இதுலேருந்து வந்து எனக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து மீதியை வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்து ஓவராலாக நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 770 ரூபா பே பண்ண சொன்னாங்க. 770 ரூபா பே பண்ணி இந்த டாலரை நம்மள பர்ச்சேஸ் பண்ணிக்க சொன்னாங்க. பாருங்கள், நமக்கு வந்து இப்போ நார்மலாக ஷாப்பிங் போனோம்னா நமக்கு அந்த இடத்துல எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அன்றைய ரேட்டு என்னமோ அதை வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு வருதா. இதுவே நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா, ஜுவல் சீட்டு போட்டிங்கன்னா, என்றைக்கு நீங்கள் சீட்டு போடுறீங்களோ அந்த ஸ்கீம் இருக்குங்க. நிறைய ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பில் வந்து நீங்கள் சீட்டு போடணும், பட் வந்து நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்றைய ரேட்டு தான் நாங்கள் எடுத்துக்குவோன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சீட்டு போடுறீங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணணும். 2-3 ஷாப் போகணும். போய்கிட்டு இல்லை ஆன்லைன்லேயோ வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ டிஜிகோல்டு ஆப்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைய ரேட்டு தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இன்றைய ரேட்லேருந்து எனக்கு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைய ரேட்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ஒரு காயின் ஆல்ரெடி எடுத்தேன். அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் தான் வந்து இப்போவும் இந்த செயினுமே அப்படி தான் நான் சீட் போட்டு தான் எடுத்தது. இப்போ இந்த டாலர் வந்து நார்மலாக போய் பர்ச்சேஸ் பண்ணது பாருங்க, நான் 720 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பே பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கிராமோட ரேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,061 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேங்க. இதுதான் வந்து 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு பெண் குழந்தைலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவல்ஸ் சேர்த்து வைக்கணும். நான் பாப்பாவுக்கு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். 1 இயருக்கு ஏதாவது ஒரு கோல்டாவது எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீட் போட்டு ஜுவல் எடுங்க, அதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட்டு. அதுலேயும் நான் சொல்கிறேன், நல்ல ஸ்கீமை நீங்கள் தேடி பிடிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் வெரிஃபை பண்ணி இந்த டாலர் எடுக்கும்போது ஒரு 2 ஷாப் போயிருந்தோம். போகும்போது அங்கே வந்து லலிதாவில் கூட ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோ நான் அப்கமிங்கில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே என்ன சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நீங்கள் சீட் போடுறீங்கன்னா இன்னைய ரேட்டுக்கே எடுத்துக்கலாம், செய்கூலி சேதாரமாக பே பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலில் டெய்லி கோல்டு ரேட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ், மணி வீடியோஸ், ஜுவல்ஸ் சேவிங்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.